الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இறுதிப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த இறுதிப்பத்து என்பது மிக முக்கியமானது. அதாவது லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியை செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு காலகட்டம். அதாவது அல்லாஹு தஆலா படைத்த நாட்களிலேயே இந்த 10 நாளும் மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அதாவது வருடத்திலே 365 நாட்களிலும் இந்த ரமலானுடைய பிந்திய 10 தான் முதலாவது சிறந்த நாட்களாக இருக்கிறது. அதன் பின்னால் இரண்டாவதாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலே இருந்து 10 வரைக்கும் அவ்வளவு விசேஷமான ஒரு நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த விசேஷமான நாட்கள் வருகிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நன்மையை தேட வேண்டும், சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நரகத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. அந்த நாளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமான ஆசையுடனும் ஆர்வத்துடனும் முயற்சி செய்ய வேண்டியது உயர்தரமான அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிற மக்களுக்குரிய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்திலே இந்த சவாபுகளை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்து வருவதை பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நசீபை வைத்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த நன்மையை தேடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு நன்மையை அடைந்து கொள்வது, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்துவது, பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வது, சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ்வினுடைய அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வது ஒரு மனிதன் தான் நினைத்த மாத்திரத்திலே செய்ய முடியும் என்பதல்ல. ஏனென்றால் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தையும் ஆசையும் கொடுப்பான். யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமோ நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள். அந்த அடிப்படையிலே அருமையான சகோதர பெருமக்களே, நாமும் ஒவ்வொருவருமாக நாங்கள் இப்படி பள்ளிவாசல்களிலேயோ அல்லது இரவு நேரங்களில் தனிப்பட்ட முறையிலேயோ நாங்கள் முயற்சி செய்து அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும். லைலத்துல் கத்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்திலே பிந்திய 10 ஒற்றைப்படக்கூடிய நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள். அதாவது பிறை 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் நீங்கள் அதிக முயற்சி செய்யுங்கள். பிந்திய 10 முழு 10 நாளுமே நாம் முயற்சி செய்தால் தான் இதில் ஏதாவது ஒரு நேரத்திலே அந்த லைலத்துல் கத்ரை நாம் பெற முடியும்.
லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எங்களுக்கு தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்று சொன்னால் 83 வருஷங்கள், 83 வருஷமும் 3 மாசமும். அப்போ ஒரு மனிதனுடைய வயதை எடுத்துக்கொண்டால் 80 வயது வரைக்கும் வாழ்வதென்பதே பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒருவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டால் 80 வருஷங்கள் அந்த மனிதன் நன்மை செய்த, அதாவது நாம் என்ன நன்மையை செய்தோமோ, பகலில் நோன்பு பிடிக்கிறோம், இரவில் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், விக்ருகளை செய்கிறோம், பயான்களை கேட்கிறோம், இப்படி எந்த நன்மையை அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் செய்தோமோ அப்ப 80 வருஷம் அதே நன்மை செய்ததை அல்லாஹ் பதிவிடுகிறான். ஒரு மனிதன் நாம் உலகத்துல வாழக்குள்ள ஒரு 10 வருஷம் எங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருந்து வச்சோம். ஒரு 10 வருஷம் ஒரு மனிதனுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சால் 83 வருஷம் என்று சொல்லி நாம் அங்க கணக்கு பார்த்தோம்னா பாருங்க எவ்வளவு ஆண்டுகள் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த நன்மையை தேட முடியும். 10-12 வருஷம் கிடைச்சிட்டால் கிட்டத்தட்ட 1000 வருஷம் உலகத்திலே வாழ்ந்த நன்மையை பெற முடியும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மக்களுடைய எண்ணத்தில் அதற்குரிய முயற்சி வருவது இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. நிறைய பயான்களில் சொல்லப்படுகிறது, உலமாக்கள் பேசுகிறார்கள், ஆனால் இன்னும் கூட நாம் அதனுடைய பெருமதியை நாம் விளங்கவில்லை. ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த லைலத்துல் கத்ருடைய காலம் பிந்திய பகுதியை வெறுமனே நாங்கள் வீணான வேலைகளில் அல்லது இரவு நேரங்களில் வெறுமனே அதிகமானவர்களுடைய பழக்கம் துணி வாங்குவது, உடுப்பெடுப்பது, இப்படியான விஷயங்களை இரவுகளை கழித்து விட்டால் அங்கே மிகப்பெரிய நஷ்டமாக போய்விடும். இதற்கு நாம் மிக முக்கியமாக இந்த ரமலானுடைய காலத்திலே, அதாவது தன்னுடைய வாழ்க்கை தனது உயிரையே அர்ப்பணித்த பத்ர் சஹாபாக்களை நாங்கள் உதாரணமாக கொள்ள முடியும். கண்ணியமான பத்ர் சஹாபாக்களை நினைவுபடுத்த வேண்டும் என்று எனக்கு பயானுக்கு அழைக்க அந்த சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பத்ர் சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருக்கிறார். நன்மையை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் நாம் இந்த காலத்திலே எங்களுக்கு இபாதத்துகள், அமல்கள் சொல்லப்படுகிறது. சதக்காக்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இரவு நேரங்களில் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு பிடியுங்கள், வீணான வேலைகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தியாகத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, பத்ர் சஹாபாக்களுடைய அந்த ஈமான், பத்ர் சஹாபாக்களுடைய அந்த எழுச்சி, அந்த வீரம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அந்த பத்ருடைய நேரத்திலே, அந்த பத்ருடைய யுத்த பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களிடத்திலே ஆலோசனைகளை கேட்டார்கள். அந்த நேரத்திலே பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். ஹஸ்ரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் என்று சொல்லுகிற சஹாபி அவர்கள் எழும்புகிறார். அவர் அன்சாரியை சேர்ந்தவர். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது நீங்கள் இப்போது எங்களிடத்திலே உங்களது கருத்து என்ன? உங்களுடைய அதாவது அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை, இந்த இடத்துக்கு நாம் செல்வதனால் இதற்கு நாம் கிடைக்கிற நன்மைகளை பற்றியெல்லாம் நம்முடைய நிலைப்பாடு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், அந்த மலையில் இருந்து குதிக்கும்படி சொல்லுங்கள். நாங்கள் அந்த மலையில் இருந்து குதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரத்திலே இன்னும் ஒரு சஹாபி சொல்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், எங்களை கடலிலே நீங்கள் குதிக்கும்படி சொல்லுங்கள். நாங்கள் அந்த கடலிலே குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? முழுமையாக நாம் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய கட்டளைக்கு நாங்கள் வழிபடுகிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் மறு பேச்சு எங்களிடத்திலே கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் மறு பேச்சு எங்களிடத்திலே கிடையாது. இதுதான் ஈமான், இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம் என்பது. அப்ப இந்த தன்மையைத்தான் அந்த சஹாபிகள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதாவது எங்களை பற்றி ஏதும் சந்தேகிக்கின்றீர்களா? மூசா நபியினுடைய கூட்டம் மூசா நபிக்கு சொன்னது போல நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் என்று பயப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். அதாவது மூசா நபியினுடைய கூட்டம் மூசா நபிக்கு என்ன சொன்னார்கள்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருந்து பலஸ்தீனுக்கு பயணமாகிறார்கள். பலஸ்தீனை பற்றி நமக்கு இன்றைக்கு தெரியும். மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே இன்றும் கூட அந்த மக்கள் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த புனித பூமியிலே ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. நோன்பாளிகள் கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இன்றும் இருக்கிறோம். அன்றைய காலத்திலும் அப்படித்தான். பலஸ்தீன் ஒரு பூமி, அது அருளும் முபாரக் பரக்கத்தான ஒரு இடம். அதிகமான நபிமார்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே மூசா நபி அவர்களுக்கும் உத்தரவிடப்படுகிறது, நீங்கள் ஈஜிப்டிலே இருந்து பலஸ்தீனுக்கு செல்லுங்கள். பலஸ்தீனுக்கு செல்லுங்கள் என்கின்ற நேரத்திலே அந்த பலஸ்தீனுடைய பகுதிக்கு முன்னால் ஒரு அரசன், மிக கொடுங்கோல் அரசன் இருந்தான். எப்படி இன்றைக்கு இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அந்த யகூதி ஈனம் இரக்கமில்லாத மனிதனாக இருக்கிறானோ, அதே போன்று மிக பயங்கரமான கொடுங்கோலன் ஒருவன் இருந்தான். இப்போது இந்த இவர்களை தாண்டித்தான் மூசா நபி செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், நபியே, நீங்கள் இன்னும் ஏன் யோசிக்கிறீர்கள்? அல்லாஹ்விடத்திலே உத்தரவு வாங்குங்கள், நாங்கள் அந்த அரசனுடன் போராடுவோம், அந்த அரசனுடன் யுத்தம் செய்வோம், அவனை வெற்றி கொண்டு நாங்கள் போவோம் என்று சொன்னார்கள். இப்படி பல முறை மூசா நபிட்ட வந்து கேட்கிறாங்க, நபியே கேளுங்க அல்லாஹ்விடத்துல, கேளுங்க அல்லாஹ்விடத்துல. மூசா நபி பேசாம இருந்தாங்க. ஏனென்று சொன்னா இவன் இப்படி சொல்லுவான், நாளை கால் மாறிடுவான், இப்படி எல்லாம் கெஞ்சிட்டு நாளைக்கு மாறிடுவான் என்பதனால மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். இவனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், யுத்தம் செய்வதற்கு அனுமதித்தார், இந்த மக்கள் யுத்தத்திற்கு ரெடியாக இருக்கிறார். இப்போது அல்லாஹ்வும் அங்கே அனுமதி கொடுத்து விட்டான். அல்லாஹ் அனுமதி கொடுத்து பிறகு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள். அதாவது அல்லாஹ் இப்ப அனுமதி தந்துட்டான், நீங்க எல்லாரும் வாங்க, நாம யுத்தம் செய்ய போவோம். அப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சான்? இவன் எல்லாரும் சேர்ந்து அவனெல்லாம் ஒரு கூட்டம் கூடி ஒரு பேசிட்டு சொன்னா, மூசாவே, நீங்களும் உங்களோட அல்லாவும் பேசி யுத்தம் செய்யுங்க, நாங்க நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க பேசி யுத்தத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு அதாவது வாக்குறுதி மாறுற தன்மை இந்த யகூதிகள். மூசா நபியினுடைய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் யகூதிகளும். அப்படியே இருக்கக்கூடிய இவங்கிட்ட நிலைமை இப்படி ஆச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என்னப்பா யுத்தத்துக்கு வாரன்னு சொன்னீங்க, இப்படி எல்லாம் அனுமதி கேட்க சொன்னீங்க, கடைசியில கை விரிச்சிட்டீங்களே என்று சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்பட்டார். இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி எல்லாம் துரோகம் பண்ணினவர்கள், நபிமாரை கைவிட்டவர்கள், நபிமாருக்கு துரோகம் பண்ணினவர்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்லித்தான் அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க அதாவது மூசா நபிக்கு மூசா நபியில மக்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்லிடுவோம் என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க உங்களோட தான் இருப்போம் என்று சொன்னான். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இதுல முக்கியமாக எல்லாரும் பார்க்கணும். பாருங்க, அந்த ஈமான், அந்த சஹாபிகளுடைய ஈமான். அதனாலதான் பத்ர் சஹாபாக்கள் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறாங்க. எல்லா சஹாபாக்களையும் விட பத்ரியீன்கள் உகந்தவர்கள், பத்ரியீன்கள் உயர்ந்தவர்கள். ஒரு முறை பத்ரில கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஒரு சின்ன தவறு செஞ்சிடுறாரு.
பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி ஒரு தவறு செய்யறாரு. என்ன தவறு என்று சொன்னா, அதாவது இவருடைய கூட்டம் குடும்பம் மக்காவுல இருக்கிறாங்க. மக்காவுல இருக்கிற நேரத்திலே இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில செய்திகளை மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் நான் கவனமாயிருங்க, முகமது நபி அவங்க சில நேரத்துல இன்னொரு யுத்தம் எடுப்பாங்க, வருவாங்க, அப்படி போல சில செய்திகளை. அது போல அந்த சஹாபி பிடிக்கப்படுறாரு. அந்த செய்தி அனுப்பின சஹாபி பிடிச்சு கொண்டு வரப்படுறாரு. கொண்டு வரப்பட்டோன்னே, அதாவது என்ன இப்படி செஞ்சீங்க? இல்ல யா ரசூலுல்லாஹ், என் சொந்தக்காரவங்க அங்க இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்றதுக்காக நான் சொன்னேன், வேற உங்களுக்கு துரோகம் செய்யற நோக்கம் எனக்கு இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இவரை நான் என்ன செய்ய, 2 துண்டா நான் வெட்டி போடுறேன், இவர் துரோகம் செஞ்சிட்டாரு இவர் அப்படின்னு சொல்லி கடுமையா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி ஒன்றும் சொல்ல வேணாம், இவர் பத்ரில் கலந்து கொண்டவர், இவர் பத்ரில் கலந்து கொண்டவர், பத்ரீன்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். மன்னித்தது மட்டுமல்ல, வஅலமு மா ஷிஅதும், அவர்கள் விரும்பியதை செய்யட்டும், அல்லாஹ் மன்னிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறான், ஆகையினால் அவருக்கு நீங்க ஒன்றும் செய்ய போக வேண்டாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பத்ரீன்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், பத்ர் சஹாபாக்களுடைய ஈமான் அவ்வளவு உயர்வானது. சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல என்னது முன்னுக்கு பின்னுக்காகி வரும், ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டாங்க, பத்ர் சஹாபாக்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், அவ்வளவு சிறந்தவர்கள், அவர்களுக்கு நீங்க எதுவுமே செஞ்சிடக்கூடாது என்று சொன்னாங்க. ஏனென்றால் அந்த ஈமான் அவ்வளவு பவர். அதாவது குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹு தஆலா இந்த பத்ர் சஹாபாக்கள் அவர்களுக்கு செஞ்ச உதவிகள் அல்லாஹ் சொல்றான். பத்ரிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, பத்ரீன்கள் இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். இருக்கிறது 313 பேரு, இதுல இவங்க கொல்லப்பட்டு சொன்னா இதோட முடிஞ்சு கதை, இதுக்கு பின்னால இஸ்லாம் தலைக்க மாட்டாது, யா அல்லாஹ் உன்னை வளர்ந்துறதுக்கு ஒத்தரிமிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க. துஆ கேட்ட உடனே அல்லாஹ் உதவிகளை அனுப்பினான். உதவிகளை அனுப்பினதுல அல்லாஹு தஆலா அங்கே மலக்குமார்கள் 1000 மலக்குகளை அனுப்பினான் என்று குர்ஆனிலே வருகிறது. 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பினான். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் 500 பேரு, ஹஸ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில 500 பேரு, இவ்வளவு படைகளை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அனுப்பினது மட்டுமல்ல, மலக்குமார்களுக்கு சொல்லி அனுப்பினான், மௌமீன்களுக்காக வேண்டி நீங்கள் போராடுங்கள், மௌமீன்களுடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள், அவர்களுடைய கால்களை உறுதிப்படுத்துங்கள், அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். இந்த ஒரு சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் யுத்த களத்திலே போய்கொண்டிருந்தேன், யுத்த களத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு எதிரி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், எதிரி வருகிற பொழுது நான் வாளை தூக்குகிறேன், தூக்கி எறிவதற்கு முன்னாலே அவனுடைய தலை கீழே விழுகிறது. அந்த நேரத்திலே நான் எனக்கு சத்தங்கள், வாள் சத்தங்கள் வேற கேட்டது, ஆனால் என்னுடைய வாளில் வெட்டிப்படவில்லை, அவனுடைய தலை கீழே விழுந்தது. இந்த செய்தியை நபி அவர்களிடத்திலே நான் வந்து சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் போராடினார்கள், மலக்குமார்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவுடைய அந்த மலக்குகளை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் என்னன்னா பத்ர் சஹாபாக்களுடைய கண்ணியம், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருவருமே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறு படிக்கணும், சஹாபாக்களுடைய வரலாறு கேட்கணும், ஒவ்வொரு சஹாபியினுடைய தியாகங்கள், ஒவ்வொருவருடைய அவங்க எந்த அளவுக்கு போராடினாங்க, எந்த அளவுக்கு பசிச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு தாகத்தோட இருந்தாங்க, ஆனாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உறுதியா இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் அவங்களுக்கு வந்தது, உறுதியாக இருந்தாங்க. இது ஒரு முஃமினுடைய பண்பு. அந்த தன்மையை இன்றைக்கு நாங்கள் பலஸ்தீனிலே பார்க்கிறோம். பலஸ்தீனிலே கிட்டத்தட்ட அதாவது 1 வருடமும் தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தம்
கொஞ்ச நாள் 2 கிழமை இந்த சமாதானம் இருந்து மறுமுறை இப்ப அந்த மக்களை கொண்டொழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய தைரியம், அந்த மக்களுடைய ஈமான் கண்ணுக்கு முன்னால, அதாவது ஒரு தாய் அழுகிற காட்சியை பார்க்க முடிந்தது. எனது மகன் நோன்பு திறந்தான், எனது பிள்ளை நோன்பு திறந்தான், சகர் செய்ய அவனுக்கு கிடைக்கவில்லை, ஷஹீதாகி விட்டான். நோன்பு திறந்த புள்ள, அந்த புள்ளைக்கு நான் நோன்பு திறக்க எல்லாம் எடுத்து கொடுத்தேன், சகருக்கு சாப்பாடு செய்து முடிக்கிறதுக்குள்ள அந்த புள்ள ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அதாவது குண்டொன்று வந்து விழுந்து என்னுடைய குடும்பத்தினர்கள் எவ்வளவு பேர் மூத்தாயிட்டாங்கன்னு அந்த தாய் ஒன்று பேட்டி கொடுத்ததை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவன் பிரச்சனையோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஈமானையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. உலகத்துல எங்கிருந்தாலும் சரி, அதாவது எந்த துன்பம் வந்தாலும் நாம நினைச்சிடக்கூடாது அல்லாஹ்வுடைய உதவி ஒன்றும் எங்களுக்கு இல்ல, அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டான், அல்லது அல்லாவே இல்ல, அப்படி பேசுறவங்க கூட இருப்பான். அதாவது மாற்று மதத்தினர்கள் அவங்க என்ன சொன்னா, கடவுள் இருந்தால் காப்பாற்றணுமே, நீங்க எல்லாரும் கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, தொழுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, பாருங்களேன் பலஸ்தீனில இவ்வளவு கண்ணுக்கு முன்னால கொண்டொழிக்கிறான், இங்க உங்களோட அல்லாஹ், இப்படி எல்லாம் பேசுவார்கள். அப்படி அல்ல, அல்லாவுக்கு ஒரு தக்தீர் இருக்கிறது, ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவர்களுக்கு உதவி கிடைத்தால் வெற்றி, மௌத்தானால் ஷஹாதத், மறுமையிலே அவர்கள் ஷஹீதுகளாக ஆவார்கள். ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான், நாம பயப்பட வேண்டிய அவசியமே இருந்த, கிடைச்சால் லாபம், அல்லது இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஷஹாதத்து, அந்த மனிதனுக்கு நன்மை, அது என்பதுதான் மார்க்கத்தினுடைய விஷயம். அந்த அடிப்படையிலே தான் பத்ர் சஹாபாக்களும் தன்னை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். தன்னை அவர்கள், அதாவது எந்த நேரத்திலும், அந்த பத்ர் நடந்த நேரம் நோன்புடைய நாள், எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு அப்படி அரபு நாட்டினுடைய நோன்பு எப்படி இருக்கும்? பத்ருடைய அந்த மிக பயங்கரமான வெப்பம், பாலைவனத்தினுடைய நெருப்பு, வெயில், குடிப்பதற்கு தண்ணி கூட கொஞ்சம் தான் அவங்களுக்கு கிடைக்குது, சாப்பாடு கூட அவங்கள்ட்ட இரவு நேரத்துல பெருசா இருக்கல, அவங்களுக்கு வாகனங்கள் இருக்கல, அதாவது 2 குதிரை தான் இருந்துச்சு, 70 ஒட்டகங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் ஈமான், தியாகம். அந்த அளவுக்கு ஒரு வீரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்க பெரியவங்க மட்டுமல்ல, சின்னவங்களும் அப்படித்தான். சின்ன பிள்ளைகள்ட்ட வீரம், ஈமான். அதாவது ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் அந்த பத்ருடைய யுத்த களத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன், பகல் நேரம் கடும் வெயிலா இருக்குது, எனக்கும் களைப்பாக இருக்குது, ஆனால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், சுட்டு வட்டாரத்தை இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அங்கே ஒரு சிலர்கள், காவிர்கள், கொல்லப்பட்ட பிணங்கள் விழுந்திருக்கிறது. இப்படியான நேரத்துல 2 பிள்ளைகள் ஓடி வந்தாங்க. 2 பிள்ளைகள், 2 பிள்ளை என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 11-12 வயசு, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் 2 பேரும் வந்த உடனே நான் இந்த 2 பேரையும் பார்த்தேன். இன்னப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது இந்த யுத்த களம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பிள்ளைகள் வாராங்களே, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, கடைசியில சண்டை நடக்கும்போது அந்த பிள்ளைகள் மாட்டிக்கொள்வாங்களே என்று எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் சொன்னேன், பிள்ளைகள் எங்கப்பா நீங்கள போயிருங்க, நீங்க போய்த்துருங்க என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த பிள்ளைகள் போகல. அந்த நேரத்தில் என்னிடத்திலே அதில் ஒருவன் கேட்டான், அபூஜஹில் எங்கே இருக்கிறான்? என்னிடத்திலே கேட்கிறான், அபூஜஹில் எங்கே இருக்கிறான்? அந்த நேரத்திலே நான் சொன்னேன், இது அபூஜஹிலை பார்க்கிற நேரம் அல்ல, இது பயங்கரமான ஒரு நேரம், நீங்க போங்க என்று நான் சொன்னேன். இப்படி சொல்லி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறதுக்குள்ள அபூஜஹில் அப்படியே ஒரு வெள்ள குதிரையில வந்து கொண்டிருக்க, வெள்ள குதிரை ஒன்ற அபூஜஹில் அப்படியே கம்பீரமா வந்து கொண்டிருக்கிறான். அபூஜஹிலை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த யுத்தத்திற்காக பெருமையுடன் கிளம்பினவன். அதாவது மக்காவிலிருந்து அந்த யுத்தத்துக்கு கிளம்பக்குள்ளே பல பேர் சொன்னாங்க, வானம் போக, வானம், இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே அபூஜஹில், இல்ல நாம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், வைத்து 2 பார்த்துட்டு தான் நாம வருவோம் என்று சொல்லி அகங்காரத்துடனும் பெருமையுடனும் ஒரு வகையான, அதாவது முரட்டு குணம், வெறித்தனமான ஒரு தன்மைதான் அபூஜஹிலுடைய தன்மை. அது காவிர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்கம் இல்லாத அரக்கத்தனமான கல் நெஞ்சம் படைத்த ஒரு தன்மை. அபூஜஹில் அப்படி அந்த கம்பீரத்தோட, சும்மா அகங்காரத்தோட ஒரு வெள்ள குதிரை
வெள்ள குதிரை பாருங்க, சும்மா அப்படி அழகான ஒரு குதிரையில் அப்படி வந்து கொண்டிருக்காரு. இந்த நேரத்தை இந்த புள்ள ரெண்டு பேரும் இப்படி கேட்டோன்னே, சரி கேட்டுட்டாங்களே பிள்ளைகள் பார்த்துட்டு போகட்டும்னு சொல்லி நானே காட்டி கொடுத்து, அது பாருங்க அந்த குதிரையில வாரது அந்த அவர் தான் அபூஜஹில், அந்த குதிரையில வரக்கூடியவன் தான் அபூஜஹில் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த ரெண்ட சொல்லிட்டு நான் எந்த வேலை, அதாவது எதிரிகள் வந்துருவாங்களோ நம்மளை கொள்ளிடுவாங்களோ, நான் அக்கம் பக்கத்தினுடைய விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சு கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் போக இல்லை, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பேருடைய கையிலும் ரெண்டு வாள் இருந்துச்சு. அந்த வாள் எப்படின்னா அவங்களால தூக்க இயலாத மாதிரி ஒரு பெரிய வாள். இந்த ரெண்டு பேரும் வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுறாங்க எங்க அபூஜஹில் வார பகுதிக்கு. போனவங்க என்ன செஞ்சாங்க, அபூஜஹில் அதாவது ரெண்டு பொடியனும் இதை கவனிக்கவும் இல்லை, அவர் கவனிக்கிற அளவுக்கு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அகங்காரமே. அதாவது ரெண்டு பொடியை எங்கேயோ போற சின்ன புள்ள ரெண்டு போறான் போல இருக்குது அப்படின்னு அபூஜஹில் நினைச்சுட்டான். இந்த நேரத்துல போன ஒருத்தர் என்ன செஞ்சான், அபூஜஹிலுடைய குதிரையின் காலை ஒரு வெட்டு ஓங்கி என்ன செய்றாங்க, அந்த காலை வெட்டின உடனே அந்த குதிரை வந்து கொண்டிருந்த அந்த குதிரை கூட எதிர்பார்க்க இல்லை, எதிர்பார்க்காம வந்தோடனே அந்த குதிரை அப்படியே கீழே விழுந்துருச்சு. குதிரை கீழே குளிர்ந்த உடனே அபூஜஹில் தட்டமாறி அவனும் கீழே விழுந்தோடனே மத்த பையன் என்ன செய்யறாரு, தன்னுடைய வாளை எடுத்து அபூஜஹிலை ஒரு வெட்டு. அபூஜஹிலை வெட்டினோடனே சரியாக அவனுடைய கழுத்திலே வெட்டிப்படுகிறது. அபூஜஹிலும் விழுந்து விடுகிறான். அபூஜஹில் விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். குதிரை ஒரு பக்கமாக துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ரெண்டு பிள்ளைகளும் திரும்பி ஒரே ஓட்டம். எங்க ஓடினாங்க, பயந்தோடிட்டாங்களா? பயந்தெல்லாம் ஓட இல்ல, ரெண்டு பேரும் ஓடினாங்க நேரே நபி அவங்களுடைய அவங்க இருந்த அந்த குடிசை கிட்ட ஓடினாங்க. நபி அவங்க இந்த ரெண்டு பேரும் ஓடி போனோம்னு சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க அபூஜஹில கொல்லிட்டோம். அபூஜஹில கொல்லிட்டோம்னு நபி அவங்களுக்கும் ஆச்சரியமா போச்சு. பக்கத்துல இருந்தாங்க ஹசரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொண்ணு இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்ன சொல்றாங்க இந்த பிள்ளைகள் என்று சொன்ன நபி அவங்க கேட்டாங்க திருப்பி, என்ன அபூஜஹில கொல்லிட்டீங்களா? ஆமா கொல்லிட்டோம். யாரு கொல்லினா? நாங்க தான் கொல்லினோம். ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க தான் கொல்லினோம். அப்ப அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதாவது நான் அவங்களுடைய வாளை எடுத்து பார்த்து என்ன சொல்றான்னு வாளை எடுத்து பார்த்தா வாழ்ற ரத்தம் இருக்கு, ரெண்டு பேர வாழ்லையுமே ரத்தம் இருக்கு. இப்ப எனக்கு அதாவது நபி அவங்க காட்டினேன், நபி அவங்கள்ட்ட காட்டின ரெண்டு பேர வாழ்றமே ரத்தம் இருக்கு யார சொல்லலாம். அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ என்று சொல்லி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். இது யுத்த களம், எல்லாருடைய கையிலும் ஆயுதம் இருக்கு. அதாவது சஹாபாக்களிடத்தில் ஆயுதம் குறவு, ஆனாலும் ஆயுதம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க. அங்க போயிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. பார்த்தால் ஒரு பக்கம் அந்த குதிரை வெள்ள குதிரை துடிச்சு அது சக்கராத்து ஹால்ல இருக்கிறது. ரெண்டாவது பக்கம் அபூஜஹில் விழுந்து அவனை இப்ப துடிச்சு கொண்டு உசிறு போன லெவல்ல அவரும் இருக்காரு. இப்ப அபூஜஹில் உடனே என்ன செஞ்சாங்க, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் வந்து யா ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதான், இப்போ அபூஜஹில் துடிச்சு கொண்டிருக்கிறான். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் மறுமுறை போனாங்க, போய் அவனுடைய தலையை வெட்டுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. அபூஜஹில் ஒரு பிரம்மாண்டமான, அதாவது ஒரு ஆஜானுபாகுவான ஆள், ரொம்ப ஒசரம், ரொம்ப பெருசு, வீரம், அவனுடைய அமைப்பு அப்படியான ஒரு இது பிறண்டு கிடக்கிற நேரத்துல அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்றாங்க, நான் அபூஜஹிலுடைய தலையை வெட்டுவதற்கு நெருங்கி அவனுடைய நெஞ்சின் மேல என்னுடைய காலை வச்சேன், நெஞ்சில காலை வச்சு இவனை வெட்டுவோம் என்று நினைச்சேன். அந்த நேரத்திலும் அபூஜஹில் சொன்ன, அதாவது ஏ அடிமையின் மகனே, அந்த நேரத்திலும் சொல்றான், ஏ அடிமையின் மகனே, இந்த மலை மேல நீ ஏற என்றத மறந்துடாதே. எங்க காலை வச்சிக்கிற? மலை மேல, ஒரு மலைக்கு மேல வச்சிக்கிற. நான் யாரு? மலை மாதிரி ஆள், ஏண்ட மேல நீ காலை வச்சிக்கிறாய், நீ ஒரு அடிமையின் மகன் என்று சொல்லி அந்த நேரத்திலையும் தன்னுடைய அந்த அகங்காரம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய இதை விட்டு கொடுக்கல. உசிறு போற நேரம் கடைசியில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவனை வெட்டினார்கள். தலை ரெண்டு துண்டாக போனது. அந்த தலையை அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அந்த ஈட்டி அந்த
அவங்களோட வாள்ல குத்தி நபி அவர்களுக்கு அருகாமையில கொண்டு வந்து இப்படி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னாங்க, ஹலக ஃபிரௌன் உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் நாசமாகி போய்விட்டான், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அழிந்து விட்டான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு கொடுமையாளன் ஃபிரௌன் எப்படி தான் கடவுள் என்று சொல்லி சொன்னானோ, ஃபிரௌன் எப்படி அந்த மக்களை எல்லாம் வதைச்சானோ, அதே மாதிரி அபூஜஹில் ரசூலுல்லாஹ்வுக்கு எக்கச்சக்கமான தீங்குகள் செய்திருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் பண்ணிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சுஜூதிலே இருக்கிற பொழுது நாரி போன ஒட்டக குடலை கொண்டு அங்க போட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தொலை விடாமல் தீங்குகளை செய்திருக்கிறான். எக்கேது மக்காவில் இருக்கக்குள்ளே மதீனாவுக்கு வந்தது புறம் இதே தொல்லை, அவனுடைய தொல்லை பெருந்தொல்லையாக இருந்தது. அதனால தான் சொன்னாங்க, ஹலக்க ஃபிரௌன் உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அழிந்து விட்டான் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த அளவுக்கு அந்த இடத்திலே, அந்த பத்ர் களத்திலே அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது. அந்த பத்ர் சஹாபாக்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், வீரமானவர்கள். அவர்களுடைய அந்த ஈமான் இஹ்லாஸ் எங்களுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாம சொல்லிக் கொடுக்கணும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்கணும். ஈமான் என்று சொன்னால் இதுதான், தியாகம் என்று சொன்னால் இதுதான். இந்த பத்ர் சஹாபாக்கள் போன்ற நிகழ்ச்சி அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய பற்றி வரலாற்று நிகழ்ச்சி அல்லது அது அல்லாத மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் நாம செய்யப்படும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இன்றைக்கு மறைஞ்சு போச்சு, எங்கட மக்களுக்கு இன்றைக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கு எல்லாருமே எங்கட இதுல போயிருச்சு, அதாவது போன்ல எங்கட நேரங்காலம் எல்லாம் போய் எல்லா ஜராவைகளையும் எல்லா அசிங்கங்களையும் மோசங்களையும் எங்களுடைய பிள்ளைகள்ல உள்ளத்துல நிறையுது. எங்களுடைய பரம்பரை ஈமான் அந்த எங்களுடைய சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய, இமாம்களுடைய, பெரும் உலமாக்களுடைய, அவுலியாக்களுடைய, இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய விஷயங்கள் எல்லாம் பேசினாத்தான் இந்த உள்ளத்திலே தைரியம் வரும், இந்த உள்ளத்திலே ஈமான் வரும். பத்ர் சஹாபாக்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள். இன்றைக்கும் நீங்க அதிகமானவர்கள் பத்ர் சஹாபாக்களை நினைவு கூறுவதை பார்க்கிறோம். பத்ர் சஹாபாக்களை நினைவுபடுத்துவது பயான் மட்டுமல்ல, அதாவது பத்ர் மௌலிது என்று சொல்லி அதிகமானவங்க சில வீடுகள்ல இன்றைக்கும் ஓதி வருவது இருக்கிறது. அதாவது எங்களுடைய முக்கியமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்களாகிய நாங்கள் கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறோம், சஹாபாக்களை மதிக்கிறோம், பத்ர் சஹாபாக்களை மதிக்கிறோம், தாபீன்களை மதிக்கிறோம், இமாம்களை மதிக்கிறோம். எல்லோரையும் இப்படி செய்யக்கூடிய நாங்கள், எங்களுக்கு ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாரெல்லாம் ஒரு நல்லடியாராக இருப்பார்களோ, நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு, உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டீங்க, ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க அல்லது ஒரு காசு ஏதாவது கொடுத்துட்டீங்க, ஒரு நோயாளிக்கு என்னத்தையாலும் கொடுத்துட்டீங்க என்றால் மார்க்கம் அனுமதிக்குது என்ன தெரியுமா? உங்களுக்கு துவா கேட்கலும், யா அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செஞ்சுக்கோ, இந்த நோயாளிக்கு நான் மருந்து வாங்க ஒரு கணக்கு கொடுத்து ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேன், ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டேன், ஒரு 1000 கொடுத்துட்டேன், யா அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தால் என்னுடைய நோயை குணப்படுத்து, துவா கேட்க, என்னுடைய கஷ்டத்தை போக்கு. இப்படி தர்மங்கள் சதகாக்கள் செஞ்சுட்டு கேட்கலும். அதே போல அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உலமாக்களுடைய கருத்து, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் நாங்கள் துஆ கேட்கலாம். எப்படி துஆ கேட்கிறது? நாம் எல்லாம் கேட்டுட்டு, யா அல்லாஹ் என்னுடைய இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரக்கத்தால அவங்களுடைய ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு கேட்கலாம். இதை வேறு கூட்டத்தினர்கள் மறுப்பதெல்லாம் உண்டு. அதே போலதான் இன்னொரு விஷயம், அதாவது யாரெல்லாம் நல்லடியார்களாக இருப்பார்களோ அவர்களுடைய பரக்கத்தால, அந்த நல்ல மனிதருடைய பரக்கத்தால் என்று துவா கேட்டுக்கோ என்று துவா கேட்கலும். அந்த அடிப்படையில அஹ்லு பத்ரியீன்கள், பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தினால யா அல்லாஹ் இதை நீ கபூல் செஞ்சுதா என்று சொல்லியும் கேட்கலாம் என்பது இமாம்கள், அறிஞர்கள், உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் போது சில காரியங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல உங்களுக்கு ஒரு உதாரணத்தை இது சம்பந்தப்பட்டதோடு நான் சொல்றேன். அதாவது ஒரு அறிஞர், ஒரு மனிதன் சொல்கிறார், கிட்டத்தட்ட அதான் அந்த ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இருந்த ஒரு மனிதர். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கிதாபுல வர விஷயம் இது. அதாவது அவர் எப்படி சொல்றேன்னு சொன்னால், அவர் சொல்றாரு, நான் எனக்கு ஒரு மகன் இருந்தார், எனக்கு ஒரு மகன், வாப்பா சொல்றாரு, எனக்கு ஒரு மகன் இருந்தார்,
ஒரு நல்ல புள்ள, நான் அவனை ரொம்ப நேசிச்சு நல்லா வளர்த்து நல்ல ஒரு இளைஞனா நல்ல ஒரு பொடியனா வந்துட்டாரு, நல்லா இருந்தாரு. இப்படி இருந்து கொண்டிருக்கக்குள்ளே அந்த பகுதியில இருந்த அரசன், முஸ்லிம் தான், அந்த பகுதியிலே இருந்த அரசனுடைய மகனார் இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு இவனை கொல்லிட்டாரு, என்னுடைய மகனை கொலை செஞ்சிட்டாரு. கொலை செஞ்சிட்டது பின்னால நான் எத்தனையோ இடத்துக்கு போய் பேசி பார்த்தேன், ஒன்றும் சரி வரல. அரசனுடைய மகனே எடுபடாது. இப்ப நம்ம நாட்டுல எப்படி நடக்கிறோம் அதே போல பெரிய இடத்து விஷயம் அப்படி அமுங்கி போகும். அப்ப நான் எத்தனையோ போயிட்டு நீதி கேட்டேன், ஒன்றுமே எனக்கு நடக்க இல்லை. அப்படி நடக்காத நேரத்துல நான் ரொம்ப கவலையோட இரவு நேரங்கள்ல நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வேன், தொழுவேன், இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சேன். அடிக்கடி நான் என்ன செய்வேன், யா அல்லாஹ், என்னுடைய இந்த விஷயத்திற்கு என்னுடைய புள்ள கொலை செய்யப்பட்டிருக்கிறான், இந்த கொலைக்குரிய சரியான தீர்வை நீ எனக்கு ஏற்பாடு செய். இந்த எல்லா விஷயத்தையும் பல துஆக்கள் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தால எனக்கு இதற்குரிய ஒரு தீர்வை தா யா அல்லாஹ் என்று சொல்லி நான் கேட்டு வந்தேன். இப்படி எல்லாம் பல நாட்கள் கேட்டு வந்தேன். ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என்ன நடந்தது என்று சொன்னால், அதாவது நான் ஒரு இடத்திற்கு ஒரு சிலரால் அழைத்து செல்லப்படுகிறேன். 2-3 பேர் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போனாங்க. அங்க கூட்டிக் கொண்டு போன இடத்துல அது ஒரு அரச மாளிகை. அந்த அரச மாளிகையில மாளிகை மாதிரி இருந்துச்சு. அங்க போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா ஒரு அரசன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, இன்னும் பல பேரும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே பிறகு நான் அங்க நின்று கொண்டு, கனவுல அவர் காண்றார், நான் அங்க நின்று கொண்டிருந்தேன். என்னிடத்திலே அந்த அரசன் கேட்கிறார், உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், அரசர் அவங்களே, இப்படித்தான் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய மகனை யாரோ அந்நியமா கொல்லி போட்டாங்க, எனக்கு வந்து எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கல, நீதி கிடைக்கல என்று சொல்லி நான் அந்த மனிதனிடத்திலே சொன்னேன். அவ்விதமாக அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடித்துட்டு, இதெல்லாம் கனவில் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சொல்லிவிட்டேன். சொன்னதற்கு பின்னால அந்த நேரத்திலே யார் கொல்லினார் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டார்கள். எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். ஒவ்வொருவராக கொண்டு வந்தார்கள், இவரா 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 என்று சொல்லி கடைசியிலே அந்த அரசனுடைய மகன் கொண்டு வரப்பட்டான். இந்த கனவுல காண்ற அரசன் அல்ல, அந்த நாட்டு அரசனுடைய மகன் கொண்டு வரப்பட்டான். கொண்டு வரப்பட்ட உடனே அவனிடத்திலே விசாரணை நடைபெற்றது. இன்னாருடைய மகனை நீயா கொண்டாய்? அவன் ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்ட உடனே அந்த இடத்திலே அங்கே இருந்த அரசர் சொல்கிறார், இவருக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள், தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன உடனே அங்கே அந்த மனிதனுடைய 2 கையும் கட்டப்பட்டது. இப்ப நாம வெளிநாடுகள்ல குறிப்பா சவுதியில் அங்கே தண்டனை நிறைவேற்றதை பார்க்கிறோமே வீடியோக்கள்ல, அதே மாதிரி அந்த மனிதனை முட்டுக்காலிலே உட்கார வைத்தார்கள், பின்னால் கையை கட்டினார்கள். ஒருவர் வந்து பெரிய ஒரு வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டினார். கழுத்து 2ஆக விழுந்தது. நான் இந்த கனவை கண்டு கொண்டிருந்தேன். கனவு இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சோடனே முழிப்பு வந்துருச்சு. இப்ப எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு, என்ன இது பயங்கரமா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். கடைசியில பார்த்தேன், அப்ப இது ஏதோ ஒரு கனவு இருக்கலாம் நான் நினைச்சிட்டேன். சுபகுடைய தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது. சுபகு தொழுகை எல்லாம் முடிவடைந்த உடனே அரசனுடைய அந்த மாளிகையில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அரசனுடைய மகனார் படுக்கையிலேயே கொல்லப்பட்டார். அரசனுடைய மகன் இந்த அரசனுடைய மகன் படுக்கையிலேயே கொல்லப்பட்டார் என்ற செய்தி அந்த இதிலே இருந்து அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே நான் திடுக்கிட்டு போய்விட்டேன். இது என்ன கராமத்து, இது என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்குது என்று சொல்லி நான் நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் விளங்கினேன், பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்து மிக பெரியது என்று சொல்லி நான் விளங்கி கொண்டேன் என்று அந்த பெரிய மனிதர் சொல்றார். அருமையான சகோதர பெருமக்களே, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இவைகள் எல்லாத்தையும் கூட நாம் சும்மா லேசா நினைச்சிட முடியாது. அந்த அளவுக்கு சில காரியங்கள் கைகூடுவது, சில விஷயங்கள் நடப்பது, நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். பத்ரிலே இருந்தவர்களுக்கு பயங்கர உதவி அல்லாஹ் செய்தான். அவர்களை கொடுக்கிற கண்ணியமாக நாம் கேட்கிற காரியத்தை அல்லாஹு தஆலா எடுத்து கொடுக்கிறான், செய்து கொடுக்கிறான் என்பதைத்தான் நாம விளங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எல்லாம் யார் செய்வது? அல்லாஹ் தான். எல்லாம் நடத்தாட்டுவது அல்லாஹ்.
துஆக்களை கபூல் செய்பவன் அல்லாஹ், தீர்ப்புகளை கொடுப்பவன் அல்லாஹ், நன்மையான லாபத்தையோ கொடுப்பவன் அல்லாஹ், அதாவது தண்டனைகளை கொடுப்பவன் அல்லாஹ். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சில விஷயங்களை சபபுகளை வச்சு சில காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை எத்தனையோ பேர்கள் அதாவது அனுபவத்திலும் பார்த்திருப்பார்கள். இந்த விஷயம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. அதனால இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை என்று பேசுறதை விட இந்த விஷயங்களில் சில விஷயங்கள் இருக்கிறது. அது நாம் செய்யணும் கேட்கணும் என்ற ஃபர்லும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஸலவாத்து சொல்லி துஆ கேட்டு, அதே நேரத்தில் இந்த சதகாக்களை சொல்லி காட்டி நீங்க துஆ கேட்கலாம். இன்னாருக்கு யா அல்லாஹ் நான் சாப்பாடு கொடுத்தேன், இந்த காரியத்தை நிறைவேற்றி யா அல்லாஹ், இன்னாருக்கு ஒரு உதவி செஞ்சேன் நிறைவேற்றி யா அல்லாஹ். அதே போன்று இமாம்கள் அறிஞர்கள் சொல்லித் தருவதுதான் நல்லடியார்களுடைய விஷயத்திலும் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய விஷயத்திலே இவ்விதம் நடக்கிறது என்றெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அருமையான சகோதர பெருமக்களே, மிக முக்கியமான ஒரு நல்ல நாளிலே மிகச் சிறப்பான ஒரு நேரத்திலே தான் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நீண்ட நேரம் பேசுவோம் என்று சொல்லிதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்தை போல இவருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆரம்பத்தில் எங்களுடைய ஃபைசல் அவங்க எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. இப்ப அது இந்த அப்படியே உடுபட்டு போச்சு, இந்த முறை கூப்பிட்டாங்க. இனி அதிகமான மக்கள்ல தான் நம்ம நேரங்காலத்தை இவைகளுக்கு செலவழிக்கிறது. இதற்குரிய நம்முடைய எல்லா விஷயங்களும் முயற்சிகளை செய்யறது, ஒவ்வொன்றுக்குமே அதுல மிகப்பெரிய கூலிகள் ஈக்கிறது என்றதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. இவைகள் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய நன்மை எங்களுக்கு தரும். இதனுடைய மூலமாக நாம படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஈமானிய பாடம்தான். நாங்க ஒவ்வொருவருமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது மஹப்பத்து வைக்கணும், அதே போல சஹாபாக்கள் மீது மஹப்பத்து வைக்கணும், நல்லடியார்கள் இமாம்கள் மீது உலமாக்கள் மீது நல்லவர்கள் மீது அன்பு வைத்து மார்க்க விஷயத்தை நாம் படித்துக் கொள்வதற்கு, மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம நடக்கணும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இருக்கிறது. அதாவது மிக பயங்கரமான முறையிலே வழிகேடுகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வழிகேடுகள் மார்க்கத்தின் பேரால் பொய்ய சொல்றாங்க, மார்க்கத்துல இருக்கக்கூடிய குர்ஆனை மறுத்து பேசுறாங்க, ஹதீஸ மறுத்து பேசுறாங்க. எங்களுக்கு முன்னால இருந்த அறிஞர்கள் இமாம்கள் உலமாக்கள் வழிகாட்டின அந்த விஷயங்களை மறுத்து பேசுறாங்க. அது மட்டும் அல்லாம வேறு கொள்கைகள் இதுக்குள்ள வருது. இப்ப புதுசா ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதிகமாக அதாவது இந்த பேஸ்புக் அது இதுல பார்க்கக்கூடியவரும் ஷியாக்களுடைய கொள்கை இலங்கையில பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. ஷியாக்களுடைய கொள்கை மிக பயங்கரமானது. நாம சாதாரணமா நினைச்சிருவோம் அவங்க எல்லாம் இது அவங்களோட கொள்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா பயங்கரமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க நாங்க வாயாலையும் சொல்ல முடியாது. அவங்க என்ன அவங்களோட பார்வை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா காபிர் என்று சொல்லிடுவோம். உமர் ரலியல்லாஹு அவங்கள காபிர் என்று சொல்றாங்க. அவங்களோட கொள்கை. ஆயிஷா நாயகிய படு மோசமா செய்யறது. ஆயிஷா நாயகி அந்த இப்போ இன்றைக்கு நடக்க நம்ம ஒளிச்சு மரத்துல எங்கட நாட்டுல இப்ப பரவி கொண்டு வருது. எங்கட நாட்டுல மக்கள்கிட்ட அப்படி கொஞ்சம் பேர் இப்ப உருவாகி பகிரங்கமா பேசுற அளவுக்கு வந்துருச்சு. முந்தியெல்லாம் பேச மாட்டாங்க, இப்ப பகிரங்க எழுதுறாங்க, பகிரங்கம் பேசுறாங்க. பேசும்போது அவங்க சொல்றாங்க இங்குள்ள உலமாக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தெரியாது, இப்படி தெரியாது, ஜமியத்துல் உலமாவை குறை சொல்லி பெரிய பெரிய உலமாக்களை குறை சொல்லி வழிகேடான விஷயங்கள். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உலமாக்கள் நமது நாட்டுல பெரிய உலமாக்கள் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல்களை நம்ம எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில போக வேண்டியிருக்குது. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் அதாவது ஈமானை பாதுகாப்பது நெருப்பு தணலை கையில வச்சு கொண்டிருக்கிற மாதிரி. ஈமான பாதுகாக்கிறது நெருப்பு தணலை கையில வச்சு கொண்டிருக்கிற மாதிரி. அது உண்மையான செய்திதான். இன்றைக்கு அப்படித்தான் நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் பாருங்க மார்க்கம் பேசுவாங்க. இப்ப நாங்க உலமாக்கள் இப்ப எங்களுக்கு கூட ஒரு 4-5 பேர் இருந்தா ஒன்று நாம பேசலாம். ஏன்னா யாரு எந்த கொள்கையில் இருக்கிறாங்கன்னு தெரியல, யாரு எந்த கொள்கையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வகையான ஒரு சூழ்நிலை. அதனால குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெரியவங்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்துடைய விஷயத்திலும் மார்க்கம் தான் சொல்லி வேறு வேறு விதமான இயக்கங்களுக்குள்ளேயோ
வேறு வேறு விதமான வழிகட்டுக்குள்ளுக்குள்ளேயோ வேறு கெட்ட அதாவது ஈமான பறிக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளேயோ நாம பெய்திராத முறையில நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எதிர்காலம் மிக பயங்கரமான ஒன்று, மிக மோசமான ஒரு நிலைமையில் உருவாகும். நாம் எல்லாரும் பயந்தது அதாவது நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்துக்குள்ளே வரமாட்டாங்களோ தெரியாது. ஆனா இப்ப மார்க்கம் என்ற பேர்ல வழிகட்டுக்குள்ளேயே நிறைய பேர் என்ன செஞ்சு கொண்டு பேய்த்து கொண்டும் வந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒவ்வொருவருமே நாம கவனம் எடுக்கணும். எல்லா விஷயங்களையும் அமல்கள் நாம செய்யணும், இபாதத்துக்களை செய்யணும், உலமாக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். உலமாக்கள் அடிக்கடி பயான்கள் அதாவது கூப்பிட்டு பயான்கள் மார்க்க விஷயங்கள் இதை படிச்சு கொள்றதுக்குரிய ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு கொள்ளணும். இல்லாம இவையெல்லாம் விட்டுட்டு நாங்க போனோம் என்று சொன்னால் அதிகமான முறையில் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்கள் வழிகாட்டுல போயிடுவாங்க. குறிப்பாக பெண்கள் வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற ஒரு விஷயமும் இல்லை. அவங்க வரக்கூடிய யூடியூப்ல வாரதையோ பேஸ்புக்ல வாரதையோ இப்படிப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்கு அதிகமானவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்திலே ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் இளைஞர்களும் பாடசாலை மாணவர்களும் எல்லாருமே கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் பேசக்கூடிய அமைப்பில் பேசியாச்சு. பிறகு ஒரு நேரம் இன்ஷா அல்லாஹ் நேரங்காலம் கிடைச்சால் நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, சங்கையான சிறப்பான அந்த ரமலானுடைய மாதத்திலே பிந்திய பத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த காலகட்டத்திலே நீ நரகத்தை விட்டு லட்சக்கணக்கான மக்களை விடுதலை செய்கிறாய். யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய தாய் தந்தையர்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளையும் யா அல்லாஹ் எங்களுடைய அனைவரையும் நீ நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பம் பிள்ளைகள் தாய் தகப்பன் அத்தனை பேரையும் நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சு யா அல்லாஹ் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, சங்கை மிகுந்த லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்குகிற லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, எங்கள் அனைவருக்கும் ஈமானை நசீபாக்குவாயாக, எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, தக்வாவை உறுதிப்படுத்துவாயாக, பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, வழிகேடுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, மோசமான கொள்கைகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எல்லா மக்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக, எல்லா மக்களுடைய கஷ்டங்களையும் நீக்குவாயாக, துன்பங்களை போக்கி விடுவாயாக, நோய் நொம்பலங்களை அகற்றி விடுவாயாக, எல்லா மக்களுக்கும் சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய வீடுகளிலே இருக்கிற கஷ்டங்களை துன்பங்களை நீக்கி விடுவாயாக, வறுமையை போக்கி விடுவாயாக, நோய் நொம்பலங்களை அகற்றி விடுவாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக, எல்லா மக்களும் பள்ளிவாசலுடன் தொடர்புள்ள மக்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களும் நல்ல முறையிலே இவைகளுக்கு ஒத்துழைக்க நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஒழுங்கு செய்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்த இந்த சகோதரர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களுடைய தொழில்துறவுகளிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய நியத்துக்களை கபூல் செய்வாயாக, எல்லா மக்களுக்கும் நீ கிருபை செய்தருள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. سبحان الله وبحمده
சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.